ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ரிலேட்டடான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட கெரியர் லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பாருங்கள். ஏன்னா எல்லா மெசேஜஸ் கொடுக்கறது அத்தனையுமே வந்துட்டு காமனாக எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இடையில ஸ்டாப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு என்னங்கிறது புரியும். ஓகே. எம்ப்ரர். ஸோ உங்களுக்கு வந்து வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கெரியர் லைஃப்பில் உங்களோட ஜாப் விஷயத்தில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்களா? ஒன்று ஒரு தேர்ட் பர்சனுக்காக, அதாவது இப்போ உங்களுக்கே ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். பட் ஆனால் யாரோ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்டாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஏதோ கேட்டாங்க அப்படின்னா உங்கள் வேலையை விட்டுட்டு மற்றவங்களுக்கு அதிகமாக செய்யறீங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஃபேமிலி காரணமாக ஏதோ ஒரு ரீசன்னால நீங்கள் சாக்ரிஃபைஸ் அதிகமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த டைம் வந்துட்டு நமக்கு வாய்ப்பு வரலன்னா ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வந்துச்சுனாலுமே வந்துட்டு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு வந்து உங்களோட கெரியரில் யூ ஆர் நாட் ஹாப்பி. விருப்பப்பட்டு அந்த வேலைகளை செய்யவே இல்லை. ஒரு ஃபேமிலி காரணமாக, வேற ஜாப் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலேயோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு ரீசன் அதுக்குன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத வேலைகளை வந்து விருப்பம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஃபேமிலி ரீசன் அது மாதிரி ஏதோ ஒரு கட்டாயத்து பேரில் வந்து செய்யறீங்க நீங்கள் செய்கிற அந்த ஒர்க். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எமோஷ்னலி வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகுறீங்க அண்ட் மென்டலி ஆல்சோ. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் நீங்கள் இப்போ எடுக்கணும். ஓகேங்களா? உங்களோட கெரியர் ரிலேட்டடாக ஒரு 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 உறுதியான ஒரு முடிவு நீங்கள் எடுக்கக்கூடிய பிளேஸில் இப்போ இருக்கீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் உங்களோட கெரியர் விஷயத்தில் வந்து கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களோட டெசிஷன் ஃபைனலாக இருக்கணும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இல்லை ஏதோ ஒரு காரணங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த முடிவுகளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. பட் உங்களோட டெசிஷன் தான் ஃபைனலாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகலை, நியூ ஜாப் போகணும்னு நினச்சிங்கன்னா எஸ், நீங்கள் போகலாம். உங்களுக்கு ஜாப் ஆஃபருங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான அந்த ஜாப் ஆஃபர் டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போகலாம். பட் ஆனால் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். ஓகேங்களா? எப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்களோ அப்போ வந்து ஜாப் சேஞ்சிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் வந்து உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் ஆஃபர் வரும், வந்துச்சுன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் ஏரியாவில் வந்து நிறைய எமோஷ்னலான சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அது வந்து உங்களோட வளர்ச்சியை வந்து கெடுக்குது, ஸ்டாப் பண்ணுது. அதே மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டியை வந்து பிளாக் பண்ணுது. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட கெரியரில் இருக்கீங்க, உங்களோட ஒர்க்காக பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கட்டும், எது வேணா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ நீங்கள் சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாலுமே அங்கேயுமே ஒரு சில எமோஷ்னல் சேலஞ்சஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அது வந்து உங்களோட வளர்ச்சியை தடுக்குது, ஒரு பிளாக்கேஜாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை வந்து குறைக்குது. அப்போ உங்களால் புதுசாக ஒரு ஐடியாவை யோசிக்கவும் முடியல, அதை பற்றி திங்க் பண்ணவும் முடியாமல் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். ஓகேங்களா? உங்களோட கெரியரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு எல்டர் பர்சன் அவங்களோட ஒரு சப்போர்ட் கிடைக்கும், கைடன்சஸ் கிடைக்கும். அண்ட் ஐ திங்க் வந்து ஒரு சில பேருக்கு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ப்ரமோஷனுக்கு கூட உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் லீடர்ஷிப் ரோல், டீம் லீடாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு லீடர்ஷிப் ரோல் வந்து டெஃபினட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஓகேங்களா, குட் நியூஸுங்கிறது நிச்சயமாக இருக்குது. பட் வந்து எமோஷ்னல் அது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லவ், அஃபெக்ஷன், எமோஷ்னலி இது மட்டும்தான் ட்ரெயின் பண்ணுது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் Queen of Swords, Queen of Pentacles, Hanged Man. ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்கீங்களா இப்போ கரண்ட்லி? இது எல்லாரும் இல்லை, ஒரு சில பேருக்கு நான் கேட்குறேன். ஜாப்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரெஸ்ட் எடுக்காதீங்க. இட்ஸ் ஓகே, பிரேக் எடுக்கிறது இட் இஸ் ஃபைன். பட் ஆனால் ரொம்ப டூ மச்சாக ரெஸ்ட் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வர்றது வாய்ப்புகள் எல்லாமே தட்டி போகுது. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வர யூனிவர்ஸ் தராங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன், உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நியூ ஜாப் ஆஃபரில் இல்லைனா நியூ பிஸ்னஸ், நியூ ப்ராஜெக்ட் ஆஃபரில் உங்களோட கம்யூனிகேஷன் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேச போகுது. ஸோ வந்து நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் இருக்கும். ஸ்ட்ராங்காக, பாசிட்டிவாக, கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணினீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கு அந்த ஜாப் வேணும்னா கிடைக்கும். பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் இருக்குது. புது ப்ராஜெக்ட் வேணும்னாலும் எஸ் கிடைக்கும். பட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டோட கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ, எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்களும் ஒரு டேலண்டட், உங்களுக்கும் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஓகே, ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ நீங்க ஒர்க்கிங் வீட்டில் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அண்ட் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு வந்து இருந்தீங்கன்னா எஸ், உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்க டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட முடிவில் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிகாஸ் இப்போ ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நீங்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெரியர் ரிலேட்டடான வாய்ப்புகள் வருது. ப்ரொஃபஷனல் லைஃப் உங்களுக்குன்னு கண்டிப்பாக இருக்கு. நீங்களே ஏர்ன் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டை வந்துட்டு ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து ஸ்ட்ராங்கா வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஆனால் உங்களுக்கு வந்து ஃபேமிலியா இல்லை ப்ரொஃபஷ்னலா அப்படின்னு வர்றதுல தான் கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட முடிவுகளில் தான் எல்லாமே இருக்குது. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா மாறக்கூடாது, அதிலே முடிவாக நில்லுங்க. என்ன சேலஞ்சஸ் வந்தாலுமே வந்துட்டு போல்டாக ஃபேஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்துட்டு வேக்கப் பண்ணுற டைம் வந்தாச்சு. ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. பீங் அ ஹவுஸ் ஒய்ஃப், பீங் விமன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ரீசன், ஃபேமிலி இல்லை பெர்மிஷன் தரமாட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களோட கண்ட்ரோலில் இருக்கீங்க. பட் இனிமேல் நீங்கள் உங்களுக்கான கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். எஸ், நான் வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு என்னால் ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதே கான்ஃபிடென்ட்டோட வந்துட்டு நீங்க மற்றவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் ஏன் அப்படின்னா நீங்களே கன்ஃபியூஸ்டோட இருக்கீங்க. ஒரு சில பேர் ரொம்ப கன்ஃபியூஷனோட இருக்கீங்க. இப்போ ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு போனால் நம்மளால ஃபேமிலி பார்க்க முடியுமா, இல்லை ஃபேமிலி இதே இருந்தால் ப்ரொஃபஷனல் லைஃப் நமக்குன்னு இருக்குதா, இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெளிவாகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரிலேட்டடான ஒரு முடிவு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு எனக்கான டைம் வரும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டைம், அந்த நேரம் வரும், அந்த காலம் வரும்னு வெயிட் பண்ணாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஏதாவது ஒரு சான்சஸ் வராதான்னு வெயிட் பண்ணுற டைமுக்கு நீங்கள் அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு சில பேர் வந்துட்டு ஜாப் ஆஃபர் வராதான்னு வெயிட் பண்ணுறீங்க. பட் ஆனால் வந்துட்டு ஜாப் ஆஃபர் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கிறப்போ நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டீங்க. ரைட்? ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்.
ஓகேங்களா? உங்களுக்கு ஜாப் கிடைச்சதுன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்த உடனே உங்களால் முடிவெடுக்க முடியும் ஸ்ட்ராங்காக. பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு ஜாப் ஆஃபருக்காக வெயிட் பண்ணி நீங்கள் கிவ் அப் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஜாப் ஆஃபர் உண்மையிலே கிடைச்சிருக்கு. பட் அந்த டைமில் வந்து யூஆர் நாட் ரெடி டு கோ. ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, சரி, ஜாப் ரிலேட்டடாகவும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப் ரிலேட்டடாக குட் நியூஸுங்கிறது இருக்குது. கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. பட் அதுக்கான டெசிஷன் மேக்கிங் நீங்கள் தான், அது நீங்கள் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமைங்கிறது முக்கியம். அதே சமயம் ஆக்டிவ் மைண்டும் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ணணும். அதே சமயம் வந்துட்டு உங்கள் மைண்டு வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும். அதாவது ஸ்பாட் டெசிஷன் மேக்கிங்கிறது இருக்கணும். இப்போ சடனாக உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சது அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு யோசிச்சுட்டு 2 days 3 days இல்லை நான் ஒரு 1 week கழிச்சு சொல்கிறேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. உடனே முடிவு எடுக்கணும். அந்த 1 day 1 or 2 daysக்குள்ளேயே நீங்கள் முடிவு எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆக்டிவ் மைண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கெரியர் லைஃப்பில் வந்து உங்களுக்குன்னு ஒரு பிடிமானம் இருக்கும். மேபி இப்போ ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலுமே வந்து ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அண்ட் நீங்கள் எஸ்பெஷலி விமனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல இடத்துல இருப்பீங்க. உங்களுக்கான ஏர்னிங்ஸ்ன்னு இருக்கும். அதாவது ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாத அளவுக்கு உங்களோட லைஃப் இருக்கும். வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட டேலண்டாக இருக்கட்டும், ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி லெவல் இதை மட்டும் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணுங்க. ஓகேங்களா? கிவ் அப் பண்ணாதீங்க. ஒரு சேலஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் பாஸ் எடுத்துக்கோங்க, பொறுமை. அதாவது கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் பிரேக் எடுங்க. பட் ஆனால் கிவ் அப் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ வரக்கூடிய ஆஃபர்ஸ் ஸ்ட்ராங்காக வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். பட் அதே சமயம் போல்டாகவுமே இருங்க. டெஃபினட்டாக உங்களோட எதிர்காலம்ங்கிறது நல்லா இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சக்ஸஸ் அடையிறதுக்கான ஜேர்னியில் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.